தருண், சத்தியமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. யூ மீன் எவ்ரிதிங் டு மீ. தயவு செஞ்சு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லாத. நான் ரேஷ்மாவை லவ் பண்ணுறேன். டாபிக் ஓவர். ஓகே? என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற. நோ டச்சிங், நோ செக்ஸ். அப்போ அந்த ரேஷ்மா கூட செக்ஸ், கிஸ் எல்லாம் நடந்துச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ் தருண், என்னை விட்டு போகாத. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இது செக்ஸ் இதெல்லாம் சாரி, ஃபோனில் வாய்ஸ் நல்லா இருந்துச்சேன்னு வந்தேன். பட் நேரில் எனக்கு ஆள் செம்மையாக இருக்கணும். உனக்கு இந்த சிம்பு, தனுஷ் யாராச்சும் தெரியுமா? ஃபுல் மட்டையில் தான் வருவேன். நீ தான் வாங்கி தரணும். என்ன சொல்லு. வந்ததுலேருந்து பேசாமையே இருக்கே. ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லு ப்ளீஸ். என் பேர் பிரபு. நான் பாய் பிரபு. அப்பா இல்லைப்பா, நிக்கில் வீட்டில் ப்ராஜெக்ட் ஒர்க். டேய், கஷ்டப்பட்டு இன்னைக்கு உனக்கு அந்த லேக்காவை பப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். என்ன சொன்னியோ தெரில, அலரிச்சிட்டு ஓட்டா. என்னடா சொன்னேன்? இதோட 10வது வாட்டி உன்னை டிஸ்கோவில் பார்க்குறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்த கூட போகிறேன். யாராவது ஒருத்தர் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணலான்னு கேட்டேன். அது தப்பா? எப்படிடா இவனுக்கு ஃபிகர் செட் ஆகும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இவங்க அப்பாவே ஊர் சைட்லேருந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மாமா சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு உன் காலடியிலே கிடக்கும். அதான் உனக்கு சரியா வரும். டேய், எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்காமையாடா இருப்பா? சான்ஸே இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா சொன்ன ஜட்டி, அப்பா சொன்ன ஸ்கூல், அப்பா சொன்ன குரூப், அப்பா சொன்ன காலேஜ், அப்பா வாங்கி கொடுத்த வேலை. இப்போ பொண்ணு மட்டும் தானே வருமா? அப்பா தான். டேய், கிண்டல் பண்ணுறீங்களா? மச்சான், ஒரு வாட்டி 2 வாட்டினா கேட்கலாம். இதே புலம்பிட்டு இருந்தானோ? எனக்குன்னு ஒரு தேவதை வருவா. நாங்கள் லவ் பண்ணுவோம். 7 ஜென்மத்துக்கு சேர்ந்தே இருப்போம். ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? இவ்வளோ நாளாக உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்னடா பண்ற? லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கு பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பொண்ணு கிடைக்கல, பூ தான் கிடைச்சது. என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் முன்ன தாக்கிடுறேன். கக்கூஸ் வருதுடா. எத்தனை வாட்டிமா சொல்றது எனக்கு கல்யாணம் வேணான்னு? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு மொக்க பையனுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? ச்சே, ஐ லவ்ட் ஹிம். ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத. பையன் வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வரதா உங்க அப்பா உன்கிட்ட சொல்ல சொன்னார். ஏ லூசு, என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அதான் இப்ப சொல்றேன்ல. சோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட, ரைட்? யா. நான் வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லலாம்ல. எதுக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு என்ன தள்ளி விடுறீங்க? இதோட 6 மாசம் ஆச்சு. பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்க. எப்ப கடைசியா உன்னை கண்ணாடியில பார்த்தேன்? ஞாபகம் இருக்கா? எங்கேயும் வெளியில போறதில்ல, உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதில்ல. எப்போ ரூம்குள்ள கதவை அடைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வலிக்குது
உன்னை இப்படி பார்க்கறதுக்கு. ச்சே, இந்த உலகத்துல எதுவுமே இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு வருத்து இல்லடி. எனக்கு கேன்சர். எவ்வளவோ வலியை தாங்கிட்டு இருக்கேன். இந்த வலியையும் சேர்த்து சமாளிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா இந்த கேன்சர் சீக்கிரமாவே என்னை கொன்னுடும். உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ரைட்? ஓகே, பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் கேர் எனிமோர். தயவு செஞ்சு ஏதோ இப்பவே சாவற மாதிரி மட்டும் பேசாத. ஆமா ஆமா, சும்மா பேசாதடி. இந்த கேன்சர்ல ஒரு நாள் நான் போயிடுவேன். அப்போ தெரியும் உனக்கு என் வேல்யூ. ஐ ஹேட் யூ அனுஜா. கேன்சர்னு என்ன பிளாக்மெயில் பண்றல? பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். நான் போறதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆகிறத பார்க்கணும். அதை பத்தி பேசுறது நிறுத்துறியா? ஃபைன், உங்களுக்கு ஒரு கழுதை கிடைச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? டேய் மச்சான், எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காரா. என்கிட்ட கேட்டார், நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? 4,000 minus 2,000 plus 0.25 plus 2. பாவி, கடைசியில் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? பொண்ணு எந்த ஊரு? மதுரையா தூத்துக்குடியா? சரி, பொத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிறதுக்காவது ஒரு பொண்ணு இருக்கும். எங்கள் அப்பா என்ன நயன்தாரா மாதிரியே பொண்ணு பார்த்துருக்க போகிறாரு. ஏதோ முனியம்மா தான் வரப்போகுது. என் பையன் பிரபு. என் பொண்ணு மனோஜா. என் பையன் ரொம்ப நல்ல பையன். என் பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ ஸோ உங்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்குனீங்க? ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு இந்த கீர்த்திலால் ஷாப் தெரியும் இல்லையா? இருங்க, சரியா கேட்கல. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இது பியோர் டைமண்ட் செட்டு. நான் கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். உங்கள் வேஷ்டி கூட ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே வாங்குனீங்க? சாரி. பரவாயில்ல. டேய், அட பாவி, ஏதோ பட்டிக்காடா இருக்கும்னு பார்த்தா உங்க அப்பா உனக்கு செம்ம ஃபிகர் தண்டை பார்த்துருக்காரு. ஹே மனு, இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மீட் பண்ணுறியா? ஹலோ. சாரி, கொஞ்சம் டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மச்சான். ம், டேய் வாடா. எனக்கு அவனை பிடிக்கல. ரொம்ப சுமாரா இருக்கான். ஏதோ காமிக்ஸ்ல வர மாதிரி. வேற யாராவது பெட்டரா பிடிச்சிருக்கலாம்ல. எங்க அம்மாக்காக கல்யாணம் பண்றேன். அவ சந்தோஷமா இருக்கா, போதும்.
ஓஎம்ஆர்ல ஃப்ளைட். ஓ வண்டர்ஃபுல். டேய் டேய், ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க? நல்லா இருமா. மனு மனு நான் சொல்கிறது மனு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலடா. அவள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தெரியல. ஏய் முதல்ல அப்படி தாண்டா இருக்கும், போக போக சரியாயிடும். நீ லொத்த, அவ பாஷ், கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். ட்ரை பண்ணு, சில அட்டெம்ப் பண்ணிப்பாரு. பேசாமல் வீட்டுக்கு போ. டின்னர் போகலாமான்னு டீசெண்டாக கேளு. ஒருவேளை அவன் நோன்னு சொன்னா முட்டி போட்டு கீழே உட்காந்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சு. அவள் ஒத்துக்கிற வரைக்கும் விடாத. புது பைக் மச்சான். டின்னர் போகலாம், வரியா? எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. நோ. என்ன மிஞ்சி போனால் 2 hours ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணு. எப்படியோ நீ சாப்பிடணும்ல. ப்ளீஸ். ஏய், இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாத. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. டிஸ்டர்ப்ஸ் மீ so much. வா, வந்து தொலைறேன். என்ன பாட்டு இது? ஏதாவது தமிழ் பாட்டு போடேன். Covers of the Eagles, ABBA, Elvis, Paul Simon and Art Garfunkel, Michael Jackson. There's one I know for sure tomorrow evening at 7 p.m. and